அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 670வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு இயற்கை விவசாயத்தில் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை குறித்துள்ளார் திரு என் மதுபாலன் அவர்கள். திரு என் மதுபாலன் அவர்கள் இயற்கை விவசாய விஞ்ஞானி ஆவார். மேலும் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். மதுபாலன் சார், பிளீஸ். ஓகே, மிக்க நன்றி சார். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் என இனிய இரவு வணக்கங்கள். 670வது பகுதியில எனக்கு பேச வாய்ப்பளித்த ஃபார்ம் கிராஜுவேட் ஃபோரத்துக்கும் அக்ரி ஜோக்கும் என் அன்பு கலந்த நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேங்க. இயற்கை விவசாயம்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் இயற்கை விவசாயம்னா என்ன, ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன, நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன, இத ரெண்டையும் நீங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நிச்சயமா சால்வ் பண்ணலாம். அதாவது நேச்சுரல் ஃபார்மிங்ன்றது இயற்கை விவசாயம், ஆர்கானிக் ஃபார்மிங்ன்றது இயற்கை வழி விவசாயம். இயற்கை விவசாயம்ன்றது நேச்சுரல் ஃபார்மிங்ன்றது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அதே கிடைக்கிற விதையில் வளர்ந்து அதிலேயே செடி வளர்ந்து அது செடி மரமாகி காயாகி பழமாகி கனியாகி அப்படியே மறுபடியும் குரோத் ஆகி அப்படியே வர்றது. அதுக்கு எந்த விதமான ஃபெர்டிலைசரும் போடுறது இல்லை, எந்த நில உள்றது இல்லை, எந்த விதமான இம்ப்ளிமெண்ட்ஸோ யூஸ் பண்றது இல்லை, களை எடுக்கிறது இல்லை, எதுவும் பண்றது இல்லை. உதாரணம், இயற்கை விவசாயம்னா காடு, ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்ல நம்ம எங்கேயாச்சும் எப்போவாச்சும் உரம் போடுறோமா சார்? இல்லைன்னா ஒரே ஒரு வேலை செய்யறோம். அதாவது இயற்கையா யானைகள் மூலமோ இல்லது பறவைகள் மூலமோ அதனுடைய எச்சத்தின் மூலம் விதை பரவுதுங்க. நம்ம கொஞ்சமா 1% ஓரத்துல நம்ம செடிகளை நடுறோம். ஆனா அந்த எச்சம் மூலம் வரக்கூடிய செடிகள் இயற்கையாகவே வளர்ந்து அது காய் கனி நிலம் எல்லாம் கொடுக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் நேச்சுரல் ஃபார்மிங். ஆனா நம்ம பண்றது இயற்கை வழி விவசாயம். இதுல எல்லாம் செய்யலாம். நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். எல்லா இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம். நிலத்தை உழலாம், நிலத்தை நல்ல தூள் தூளா பொடிப்பொடியா ஆக்கி வச்சிருக்கலாம். நீர் பாசனம் செய்யலாம், நுண்ணுயிர் ட்ரிப் இரிகேஷன் போடலாம். எல்லா விதைகளையும் பயன்படுத்தலாம். நாட்டு ரகம் இது எது வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனா மரபாடு கொண்ட விதைகளை மட்டும் ஒரு டைம் ஹார்வெஸ்ட் பண்ண அடுத்த டயத்துக்கு அந்த விதை யூஸ் ஆகாதுன்னா அதை மட்டும் பயன்படுத்தக்கூடாதுங்க. அதனால இப்ப வேலையில்லா திண்டாட்டம் நிறைய தொழிலாளர்கள் கிடைப்பது கடினன்றதுனால அனைத்து வகையான கருவிகள், ரோட்டாவேட்டர்ல இருந்து கோனா வீடர், ரோட்டாவேட்டர், வீடு கண்ட்ரோல் எல்லாம் பயன்படுத்தலாங்க. பயன்படுத்த கூடாதது எதுன்னா ரெண்டு, ஒன்னு கெமிக்கல், இன்னொன்னு ஃபெர்டிலைசர். சோ இந்த இயற்கை வழி விவசாயம், இயற்கை விவசாயம் இத நம்ம நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உலகம் பூரா இருக்கிறதுல இயற்கை வழி விவசாயத்தை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 136 நாடுகள் இயற்கை வழி விவசாயத்தை பண்றாங்க. ஆனா நம்ம ஒரு 1950ல அதுக்கு முன்னால நல்ல இயற்கை வழி விவசாயத்தை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மக்கள் தொகை
கணிஷ்டமா ஏற ஏற அங்க பசுமை புரட்சின்னு ஒண்ணு உள்ள நுழைஞ்சதுங்க. சி சுப்பிரமணியம் எம்பி வந்து அத வந்து நம்ம மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார் சென்டர் சி சுப்பிரமணியம் பொள்ளாச்சிக்காரர். அவர் வந்து இன்னைக்கு அவர் வந்து அந்த பசுமை புரட்சியை உள்ளுக்கு நுழைச்சாரு. கரெக்ட். அவர் நுழைச்சதுக்கு காரணம் வந்து அப்ப வந்து இந்தியா வந்து பட்டினியை நோக்கி இருந்தது. அதனால அமெரிக்கா பிரான்ஸ், லண்டன், யூகேல இருந்து நமக்கு கோதுமை இறக்குமதி ஆயிட்டு இருந்துச்சு. வெளிநாடுகளுக்கு நம்ம டிபெண்டா இருந்தோம். ஆனா அந்த பசுமை புரட்சி வந்த உடனே அப்படியே காலங்கள் மாற மாற அப்படியே அது வளர்ந்துகிட்டே போச்சு. அது என்னாச்சுன்னா இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு ரோட்ல நீங்க போறீங்க, நம்ம போறோம். அப்படி போறப்போ ஒரு 10 ரூபாய் காயின் கிடைக்குது. டக்குன்னு அதை எடுத்து வைக்கிறோம். மனசு என்ன சொல்லுது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஒரு 100 ரூபாய் நோட்டு கிடைக்காதா தேடுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா ஏன் 100 ரூபாய் கிடைக்கணும், ஒரு 500 ரூபாய் கிடைக்காதா அப்படி. சோ அந்த மாதிரி எண்ணங்கள் வர 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 அது மாதிரிதான் வர 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 ஃபெர்டிலைசர் போட ஆரம்பிச்சு. எப்படி கொஞ்சமா தான் நம்ம வந்து அப்ப இருக்கிற ஏஓஸ் தேவைக்கு ஏத்த ஃபெர்டிலைசர் போட சொன்னாங்க. அவன் ஒரு மூட்டை போட சொன்னா விவசாயி என்ன பண்ணான்னா, ஓ இவ்வளவு விளைச்சல் வருது, அப்ப ஒரு மூட்டைக்கே 2 டன்னு கிடைக்குதுன்னா 5 மூட்டை யூரியாவை கொட்டணும்னா 10 டன் நமக்கு நெல்லு கிடைக்கும் அப்படின்னு கொட்ட ஆரம்பிச்சாங்க. 10, 15 ஆச்சு, 20 ஆச்சு. எல்லா வகையான இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை. அப்படியே என்ன ஆகுதுன்னா காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண் இருக்கு இல்லைங்களா, அப்படியே பசுமை புரட்சியில என்ன பண்ணிட்டோம், தன்னிறைவு ஆயிட்டோம். நம்ம வந்து நல்ல உணவு உற்பத்தியில மிக பிரில்லியண்டா ஃபாரினை நம்பாம, வெளிநாட்டு பொருள்களை நம்பாம மிக அருமையாக உணவு உற்பத்தியில தன்னிறைவு பெற்றுட்டோம். ஆனா அந்த தன்னிறைவு பெற்றதுனால இங்க இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில தன்னிறைவு பெற்றோம்னா இல்லவே இல்லைங்க. ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி மனிதர்களுக்கு நிறைய நோய் நொடி, நுண்ணூட்ட சத்து இல்லைங்க. ரைஸ் இருக்கு, இவ்வளவு ரைஸ் இருக்கு, ஆனா ஊட்டச்சத்தே இல்லை. மனுஷங்களுக்கு ஊட்டச்சத்து இல்லை. நிறைய கேன்சர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கேன்சர்ஸ், அது சம்பந்தமான ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்துல எல்லாம் நம்ம உணர ஆரம்பிச்சோம், என்னடா இவ்வளவு 10 டன்னு 15 டன்னு ஃபெர்டிலைசரை கொட்டணுமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தப்போ மண்ணு வந்து இறுக ஆரம்பித்து விட்டது. சோ இயற்கை விவசாயம் செய்யணும்னா முதல் படி நம்ம வந்து மண்ணை காப்பாத்தணுங்க. மண் வந்து மிகப்பெரிய அடிப்படை இயற்கை விவசாயம், இயற்கை வழி விவசாயத்திற்கு, இயற்கை விவசாயத்துக்கு அல்ல, இயற்கை வழி விவசாயத்திற்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா ஃபெர்டிலைசர் கொட்ட கொட்ட அந்த நிலம் வந்து ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடுச்சு. அது காரணம் என்ன, தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மழை பெஞ்சாலும் மண்ணு வந்து ரொம்ப உயிர் உள்ளது, அப்படியே சுவாசிச்சு அப்படியே உறிஞ்சி கீழே போகணும். ஆனா இந்த ஃபெர்டிலைசர் போட்டதுனால மண்ணினுடைய 3 குணம் இருக்குங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, பௌதீகம், ரசாயனம், நுண்ணியர். அப்படி பாக்குறப்போ மண்ணுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர் பூரா செத்துடுச்சு, சுவாசிக்க முடியல. உங்களை வந்து யாராச்சும் ஒரு 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 ஹியூமன் பீயிங்க ஒரு கட்டடத்துக்குள்ள அந்த காலத்துல இப்படி எல்லாம் ஒரு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. ஒருத்தனை வந்து பிடிக்கல, அரசுக்கு பிடிக்கல, அவன் திருட, அவன் வந்து ஒரு ஏன் ஈவன் இன் பாகிஸ்தான் இப்ப போய் நம்ம சோல்ஜர்ஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஒரு அறையில போட்டு அப்படியே அடைச்சிருவாங்க. அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்துக்கு ஆக்சிஜன் காத்து இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காத்தே இருக்கலாம்.
அவன் அப்படியே துடிச்சு சாவறத வீடியோல அங்க ஒரு கேமரா வச்சிருவாங்க, அதை அவன் பார்த்து ரசிப்பாங்களாம் அந்த மேஜர்ஸுங்க. அந்த மாதிரி மண்ணுல வந்து காற்று புகாம அப்படியே சுவாசிக்க முடியாம அப்படியே மேல தண்ணி அப்படியே நிக்குதுங்க. அப்போ ஒருவித துர்நாற்றம் வருகிறது. அப்ப கெட்ட நுண்ணுயிர்கள் அங்கு உள்ளே நுழைந்து விடுகிறது. அது பாக்டீரியா ஃபங்கலா மாறுது. நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அங்கு கிடைப்பதில்லை. ஏன்னா சாயிலுடைய பிஹெச்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 6 to 7 அப்படி இருந்தா அந்த சாயில் குட். அந்த சாயில் இப்ப கிடைக்குதா பார்த்தா இல்ல. அதே மாதிரி ஈஸி எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவ் பாத்தீங்கன்னா பிலோ 1 இருக்கணும். அப்படிப்பட்ட சாயில் வந்து இப்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஜனங்க நினைக்கிறாங்க, ஏன் இதுல இருந்து மாறுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்குறப்போ நிச்சயமா மாறிடலாங்க. ஆனா இந்த விவசாயத்துல இருந்து நிச்சயமா மாத்தலாம். இந்த சவாலை சமாளிக்க வேண்டுமா இன்னும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சமாளிக்கதான் வேணுங்க. ஏன்னா இயற்கை விவசாயம் வந்து செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா அதுல வந்து சவால்கள் மிக அதிகம். அது மிக அதிகம். அதே சமயத்துல இவ்வளவு கேள்வி நம்ம பின்பற்றிட்டு இந்த இயற்கை விவசாயம் ரொம்ப காலத்துக்கு முன்னால இருந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் செஞ்சோம். ஆனா இப்ப வந்து அத கொஞ்சம் கொஞ்சமா மறக்கடிச்சு செயற்கை விவசாயத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோங்க. இதனால எவ்வளவு பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு நம்ம சாப்பாடு நல்லா இருக்கும். ஆனா நம்ம பின்னால வரக்கூடிய என்னுடைய சந்ததிக்கு இயற்கை விவசாயம் இல்லைன்னு வச்சுங்க, கண்டிப்பா அவங்க வந்து நீண்ட நாள் உயிர் வாழ முடியுமா என்பது மிக கடினம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வழி வேளாண்மை செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அந்த நிலத்தை பண்படுத்தணும். அப்படி பண்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து நிறைய அந்த விவசாயி வந்து மனநிலை வந்து உறுதியா இருக்கணுங்க. எவ்வளவுதான் தோல்விகள் வந்தாலும் இதிலிருந்து நான் விலக மாட்டேன், கண்டிப்பா செய்வேன் அப்படின்ற ஒரு இது இருந்தா நிச்சயமா நம்ம வந்து வெற்றி பெறலாம். ஆனா நான் சந்திக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளும் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆர்வமா வராங்க, சார் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார், சொல்லிக் கொடுங்க சார்னு. ஆனா அப்படி போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் ஒரு வருஷம் செய்யறாங்க, 2வது வருஷம் அப்படியே விட்டுறாங்க, 3வது வருஷம் அப்படியே மறைஞ்சு மறுபடியும் பழைய மாதிரியே வந்துடுறாங்க. நான் ஏன் சொல்றேன்னா இயற்கை விவசாயம்ன்றது வந்து ஒரு பெண் ஆணினுடைய கற்பு போல. கற்பு எப்படி முக்கியமானதோ நியாயமானதோ நேர்மையானதோ அது மாதிரி இயற்கை வழி விவசாயத்துல நம்ம நேர்மையா செய்யறாங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து கலப்பு மிக்சட் ஃபார்மிங்ல நுழையணும். ஏன்னா இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படை மாடு. அந்த மாடு இவ்வளவு இருக்குதா நம்ம இந்தியாவில? நம்ம 150 கோடிக்கு ஏற்ற அளவு மாடுகள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலுங்க. ஒரு கிராமத்துல நீங்க போய் தரவுகளை எடுத்து பாத்தீங்கன்னா 100 வீடு இருந்ததுன்னா 100த்துல வந்து 25 வீட்டுலதான் மாடு இருக்குது. மித்தவங்க அத்தனை பேரும் கோஆபரேட்டிவ்ல இருந்து பால் வாங்கிக்கிறாங்க. 1 லிட்டரு பால் 30 ரூபாய் 35 40 ரூபான்னு வாங்கிக்கிறாங்க. ஆனா 25% ஆஃப் தி பீப்புள் தான் மாடு 1 or 2 தான் வச்சிருக்காங்க. நான் கேட்டேன், ஏங்க இப்படி நிலைமைன்னா, சார் அந்த மாட்டை பராமரிக்கிறதுக்கு ஒரு தனி கலை, அதனுடைய தீவனம் இப்ப விலை வாசி ஏறிட்டே போகுது, மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பாலின் விலை குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க, கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, குறையல கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. இப்பதான் வந்து 40 ரூபாய் 42 ரூபாய் வருது. அந்த ரேஷியோ, அந்த ஃபேட் ரேஷியோ வச்சு கொடுக்குறாங்க.
அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மிக்சட் ஃபார்மிங்க்கு முக்கியம் வந்து ஒரு மாடாவது ஒரு விவசாயி வச்சிருக்கணும். ஆடு ஒரு 10-15, கோழி ஒரு 20-25, அப்புறம் வந்து நல்ல கிணறு, தண்ணி இவையெல்லாம் வந்து இருந்து அவருடைய தேவைக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் அவருடைய ஃபார்ம்லயே கிடைக்கணும். இது சாத்தியமா இன்னும் நீங்க கேட்கலாம். இது எல்லா விவசாயிகளுக்கும் சாத்தியமானா கண்டிப்பா இல்லைங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ இந்த மிக்சர் ஃபார்மிங்க்கு செலவு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஃபார்மிங் வைக்கணும்னாவே குறைஞ்சபட்சம் 10 லட்சத்துக்கு மேல தேவைப்படுதுங்க. ஒரு 5 ஏக்கரா நிலத்துக்கு நான் சொல்றேன். ஒரு 2 மாடு, ஒரு மாடு 50, 70,000, 75,000 கூட 2 மாடு, ஒரு 10 to 15 செம்மறி ஆடு, அப்புறம் கோழிங்க ஒரு 25. அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் சேரணும்னா ஒரு 10 லட்சம் வேணும். இதை வந்து இந்த பணத்தை வந்து அரசாங்கம் எப்படி கொடுக்குது பாத்தீங்கன்னா கோஆபரேட்ல போய் லோன் எடுத்துங்க அப்படின்றாங்க. இயற்கை விவசாயம் செய்யறேன் சார் அப்படின்னு நீங்க போய் எந்த பேங்க் கேட்டு பாருங்க, உடனே பேங்க் மேனேஜர் என்னமோ பிஎஸ் அக்ரி படிச்ச ஃபார்ம் மேனேஜர் தான் இருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் சார் நான் ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யறேன், உடனே அவர் கேட்கிறாரு நீங்க ஆர்கானிக் ஃபார்மிங் செய்றீங்கன்னா எதுக்கு இவ்வளவு பணம்? உங்க தோட்டத்திலேயே மாடு இருக்குது, கோழி இருக்குன்றீங்க, செம்மறி ஆடு இருக்கீங்க, ஷெட்டு கட்டணும் சார். ஆனா இவ்வளவு பணம் அவங்க லோனே தர்றதில்லை. ஏன்னா உங்களுக்கு விற்பனையும் உங்களால் செய்ய முடிவதில்லை, தோல்வியில் தான் சந்திக்கிறீர்கள் அப்படின்னு அவங்க ஒரு ப்ரீ அசம்ப்ஷன்ல சொல்லிடுறாங்க. சோ லோன் கிடைக்கிறதுலயும் விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு சஜஷன், இது நிறைய இடத்துல நான் போற இடத்துல எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். அதாவது ஒரு கிராமம் இருக்குது எங்க ஊருக்கு பக்கத்துல வெண்ணாம்பட்டி என்ற ஒரு கிராமம். அங்க வந்து 3 விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை ஒரு 2 ஏக்கர்ல காய்கறி பண்றாங்க. நான் அவங்கள்ட்ட போய் என்ன சொல்றேன்னா, எப்படி நீங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட குடும்ப டாக்டர்னு வச்சிருக்கிறீங்களோ, எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு வில்லேஜை தத்து எடுக்குதோ அதே மாதிரி நான் உங்களை தத்து எடுக்கிறேங்க. உங்க நிலத்துல விளையக்கூடிய காய்கறிகளையும் நெல்லையும் நான் கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து வாங்குறேங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் ஒரு சின்ன உடன்படிக்கை போட்டிருக்கேன். நான் அப்போ ஒவ்வொரு வாரத்துக்கும் எனக்கு வந்து 2 கிலோ கத்திரிக்காய், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்காரு, அப்புறம் தக்காளி கொஞ்சம் போட்டிருக்காரு, ஒரு 3/4 ஏக்கர் வந்து நம்ம அரிசி நெல் போட்டிருக்காரு, கிச்சடி சாம்பார். அதுல வந்து வரக்கூடிய நெல்லுல அரிசியாக்கி எனக்கு 15 கிலோ மாசத்துக்கு கொடுங்க அப்படின்னு இருக்கு. என்ன விலை சொல்றீங்களோ, அதாவது மார்க்கெட்ல என்ன விலை தரைவாதோ அதை நான் கொடுத்து வாங்கிக்கிறேன். அதே மாதிரி என்ன மாதிரியே என்னுடைய நண்பர்கள் 5 பேர் இருக்கிறாங்க, கோஆபரேட்டிவ் மேனேஜர்ஸ், டெய்லி வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாம் என்ன பண்ணோம், அவர்கிட்ட போய் நாங்க ஒரு உடன்படிக்கை வச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க போய் சந்தையில வையுங்க அப்படின்னு. சோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் இன்னைக்கு ஒரு 20 கிலோ தக்காளி ஹார்வெஸ்ட் பண்ணாருன்னா அவருக்கு தெரிஞ்ச உடனே போன்ல மெசேஜ் போட்டுருவாரு, இன்னைக்கு 20 கிலோ தக்காளி இருக்கு சார். உடனே நாங்க வண்டி எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் போயிட்டு ஜாலியா, அது காலையில டைமும் பாஸ் ஆகும், ஒரு வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும். அப்புறம் ஒரு நண்பர்களோட போறப்போ ஒரு உற்சாகம், நல்ல ஒரு டீ குடிச்சிட்டு நல்லா பேசிட்டு அவர்கிட்ட இருந்து பணம் கொடுத்துட்டு, இப்ப ஒரு கிலோ தக்காளி வந்து 40 ரூபாய்னா நாங்க 45 ரூபாய கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். சோ இந்த முறை வந்து ரொம்ப எனக்கு அவருக்கு பிடிக்குது. அதே மாதிரி எப்ப அவரு போடுறதுக்கு முன்னால சார் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்பாரு. நாங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இந்தாங்க 10,000 ரூபாய், இன்னும் ஆளுக்கு 10,000 எவ்வளவோ இருக்கிறது கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, எங்களுக்கு பின்னால கொடுங்க. சோ அவருக்கு ஒரு கேரண்டி கிடைக்குது. எப்படி நீங்க வந்து ஒரு டாக்டரை வந்து இந்த டாக்டர்கிட்ட போனா நல்லா இதுன்னு ஒரு டாக்டரை வச்சிருக்கீங்களோ,
அதே மாதிரி நாங்க வந்து இந்த விவசாய தத்தெடுத்திருக்கிறோம். சோ இது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு சிலர் தத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு கிராமத்தை நீங்க தத்தெடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் அந்த விவசாயிங்க அவ்வளவு உங்ககிட்ட நட்பா இருப்பாங்க. ஏன்னா எங்ககிட்ட ஏன் நட்பா இருக்காங்கன்னா, நாங்க அவங்களுக்கு கொஞ்சம் இல்ல எல்லா டெக்னாலஜியும் சொல்லிக் கொடுப்பேன். இலவசமாவும் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு நாள் வந்து போய் சொல்லி கொடுத்தா அன்னைக்கு பூரா என்ன பேச விட மாட்டார். சாப்பிட்டுட்டு போங்க, அது பண்ணுங்க. அவங்க ஊர்ல நடக்கக்கூடிய விசேஷத்துக்கு எங்களை எல்லாத்தையும் கூடுவாரு. சோ அந்த மாதிரி ஒரு நட்பு கிரியேட் ஆயிடுங்க. சோ அதனால அந்த மாதிரி ஒரு ஐடியா எல்லாருக்கும் தோன்றிச்சுன்னு வச்சுங்க. இந்த பேங்க் லோனு, கோஆபரேட்டிவ் லோனு, ஒரு ஆட்சி மாறினா கடனை ரத்து பண்றது அதெல்லாம் தேவையே இல்லை. விவசாயி அவனே நின்றுவான் சார். சோ இந்த கருத்தை சொல்றேன். அப்புறம் வந்து அந்த ஃபார்ம் இன்புட்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, கம்போஸ்ட், அந்த பண்ணையில கிடைக்கக்கூடிய கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, அவற்றை நாங்க சொல்லுவோம் விவசாயிகிட்ட, அந்த வெறும் சாணியை மட்டும் போடாதீங்க ஐயா, அதுல புழு வந்துடும், அதுல வந்து நிறைய இது வந்துடும், நுண்ணுயிர் வந்து கெட்ட நுண்ணுயிர் சாணத்துல நிறைய இருக்கு. ஒரு 30-40% நன்மை தரும் நுண்ணுயிர் இருந்ததுன்னா கெட்ட அதை வந்து இது பண்ணக்கூடிய இது வந்து அதுல 15% இருக்கு. சோ அதை வந்து குறைக்கிறதுக்கு நீங்க வந்து சாணத்தை வந்து எப்படி பண்ணணும், சாணமும் கோமியமும் கலந்து தண்ணியில 200 லிட்டர் தண்ணியில கொஞ்சம் 1 கிலோ வெல்லம் போட்டு நல்லா கலந்து வச்சிருந்து அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை வந்து நீங்க ட்ரிப் மூலியமா விடுங்க. இல்லைன்னா அந்த டேங்கை வந்து கீழே ஒரு டேப் மாதிரி கட்டி அதை வந்து உங்க நாத்துல உங்க இதுல விடுங்கன்னு நாங்க சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுக்கறதுங்க. அப்படி பண்ணோம்னா அவங்க கம்போஸ்டுக்கு அலைய வேண்டியது இல்லை. கிடைக்கக்கூடிய கம்போஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியா 1 டன் கிடைச்சா கூட அது வந்து 5 டன்னுக்கு ஈக்குவல் பண்ணிடலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேங்க. எனக்கு வந்து நான் வந்து எப்பவுமே வந்து இந்த தியரட்டிக்கல் இத புக்ல பார்த்து படிக்கிறது அந்த எண்ணமே எனக்கு விவசாயிட்ட என்ன நடக்குது, என்ன ஃபீல்ட்ல நடக்குது, அவங்க கிட்ட நேர்ல அடிக்கடி போறதுனாலதான் நான் எதுவுமே பார்த்து இது பண்றது இல்லை. எனக்கே தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. உதாரணத்துக்கு நான் ஒரு 45 சென்ட் நாங்க ஒரு 10 அக்ரிங்க சேர்ந்து ஒரு 2.25 ஏக்கர் வாங்கியிருக்கோம். நல்லம்பள்ளி பக்கத்துல வந்து கோவிலூர் என்ற இடத்துல மாது அக்ரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜேடிஏ இதுல இருந்தார், ஜேடிஏ கரூர் ஜேடிஏ மாது நல்ல குண்டா இருப்பார். அவர் தலைமையிலேயே அவருடைய ஹெட்ல நாங்க ஒரு 10 பேர் வந்து லேண்ட் வாங்கியிருக்கோம். வாங்கி அதை ஆளுக்கு பிரிச்சுக்கிட்டு அதுல வந்து விவசாயம் செய்யறோம். விவசாயம்னா இப்ப வந்து ஃபுல்லா ஃபார்ம், அதாவது தேக்கு, மாலை வந்து எல்லா வெரைட்டி மா, தேக்கு, கொய்யா. எங்க என்னன்னா வாரத்துக்கு ஒரு நாள் அந்த ஃபார்ம்ல போய் உட்காரணும், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வரணும், எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு கட்டிட்டு கொண்டு வந்துருவாங்க. ஒருத்தர் வந்து முறுக்கு கொண்டு வருவாரு, நான் புளி சாதம் எடுத்துட்டு போவேன், ஒருத்தர் காஃபி டீ பிளாஸ்க்ல போட்டு கொண்டு வந்துருவாரு. நாங்க வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அவங்கவுங்க கட்டிட்டோம். அப்புறம் ட்ரிப்பு போட்டோம். அப்புறம் வந்து இபி கனெக்ஷன் வாங்கிட்டோம். வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ட்ரிப்பு, இபி கனெக்ஷன் ஒரு ஒவ்வொரு இதுல வந்து 40ல இருந்து 100 50 60 மரம் இருக்கு. கொய்யா, சப்போட்டா, மாதுளை, மா, அப்புறம் வந்து சுத்தி பார்டர் சுத்தி வேலியும் அமைச்சு அதுக்கு கேட்டும் போட்டு தேக்கும் போட்டாச்சு. ஸோ எங்களுக்கும் ஒரு இது வந்து ஒரு திடல் மாதிரியும் ஆயிடுச்சு, ஒரு மனதை வந்து இலசாக்கி பேசுறதுக்கு ஒரு இடமும் ஆயிடுச்சு. ஸோ இந்த இப்ப நல்ல மழை வர்றதுனால நான் வந்து தொழு உரத்துக்கோசம் எருவுக்கோசம் அலைஞ்சங்க. ஒரு டிராக்டர் லோடு வந்து 3700 ரூபாய். 10 நாளா அலைஞ்சு கடைசியில நேத்து நைட்டு தான் கிடைச்சது. 3700 ரூபாய் 2 லோட கொண்டு வந்து கொட்ட சொன்னேன்.
ஏன்னா எல்லா மரம் இப்ப பாருங்க, நாளைக்கு எங்களுக்கு மழை வருதுன்னு சொல்றாங்க, கரெக்டா பழிக்குது. டிவியில சொல்ற தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், சேலம் இல்ல நாளைக்கும் பாரு மழை இருக்குன்றோம். அப்போ எங்களுக்கும் நல்ல மழை வர்றதுனால இந்த நேரத்துல அந்த செடி வந்து 3-4 வருஷம் ஆயிடுச்சுங்க. அத பாத்தி பெருசா கட்டி அதுல தொழு உரத்தை போட சொல்லியிருக்கோம். இந்த நடு போடுறதுக்கு முன்னால நாங்க என்ன பண்ணோம்னா, அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ், ட்ரைகோக்ரோமா விரிடி, அப்புறம் வந்து திராம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த தொழு உரத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி, எங்களுக்கு 2 பேர் இருக்காங்க எங்க நிலத்தை பார்த்துக்கிறதுக்கு. எல்லாரும் ஆளுக்கு சுவிட்ச் போட்டா போதும், தண்ணி பாஞ்சிரும். ஸோ அந்த ஆள்கிட்ட சொல்லி நல்லா அதுல கலக்கி வச்சு ஒவ்வொரு சட்டி அந்த மரத்துக்கு போட சொல்லியிருக்கு. ஸோ அதனால இந்த தொழு உரம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத வந்து மேன்மைப்படுத்தணும்னா நம்ம தொழில்நுட்பம் வந்து இன்னும் டெவலப் ஆகணுங்க. அதுக்கப்புறம் இந்த உதாரணத்துக்கு நான் குறைஞ்சபட்சம் ஒரு 50 டெக்னாலஜி இருக்குதுங்க இயற்கை உரத்துல செய்யறதுன்னு. விவசாயிங்க என்ன நினைக்கிறேன், பஞ்சகாவியா தெரிஞ்சா போதும் இயற்கை விவசாயி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லைங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்து இதுல 10 தொழில்நுட்பம் வந்து அவர் தயார் பண்ணியிருக்கணும். தயார் பண்ணி வச்சுட்டுதான் அடுத்த கிராப்புக்கே போகணுங்க. அதுல 1 பஞ்சகாவியா, அமிர்த கரைசல், தேமோர் கரைசல், அரப்பு மோர் கரைசல், மீன் அமினோ அமிலம், தசகாவியம், முட்டை எலுமிச்சை கரைசல், பாக்டீரியா கரைசல், நொதித்த ஆமணக்கு கரைசல், மண்பானை செடி தைலம், கொம்பு சாணி உரம், பயிறு கரைசல், வேப்பங்கொட்டை பூண்டு கரைசல். மிக சூப்பரான ஒரு எளிமையான பூச்சி வெரைட்டின்னா வேப்பங்கொட்டை பூண்டு கரைசல். ரொம்ப சுலபம், ஆனா கரெக்டா பண்ணணும். ஜீவாமிர்தம், முட்டை சின்ன வெங்காயம் கரைசல், அந்தி மந்தாரை கரைசல், வேப்பங்கொட்டை சுண்ணாம்பு கரைசல், அப்புறம் வந்து வேம்பு புண்ணாக்கு கரைசல். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வேம்பு புண்ணாக்கு நம்ம புங்கம் புண்ணாக்கு, இந்த 2ஐயும் சேர்த்து கரைசல் பண்ணி நம்ம செடிக்கு ஊத்தணும்னு வச்சுங்க, அவ்வளவு ஒரு 3 நாள் ஊற வச்சு செடிக்கு ஊத்தி பாருங்க, அப்படியே பச்சை பசேன்னு வரும். அவ்வளவு அருமையா இருக்கும். மாங்காய் துளிர்லாம், நான் இவ்வளவு வெயில் அடிச்சது, எங்க ஊர்ல 42 டிகிரி அடிச்சது இந்த டெம்பரேச்சர். அப்ப கூட நான் வந்து செடி ட்ரிப் எப்படி போட்டேன்னா, செடி எப்படி இருக்குன்னா, செடிக்கு கீழே பள்ளம் பெருசா எடுத்து ஜேசிபி விட்டு பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்துல கீழே ட்ரிப்பை கொண்டு வந்து, அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரிப் வந்து கீழே இருக்கும். செடி அதுக்கு நட்ட வச்சு மண் அணைச்சோம் அப்படியே. அதனால வந்து நல்ல செம்மண்ணை போட்டு அமுத்தி மண்ணை அணைச்சதுனால இந்த வெயில் சீசன்லயும் 3/4 மணி நேரம் எங்க சுவிட்ச் போடுவாரு, அப்படியே தண்ணி பாயும். செடிங்க பார்த்தா அவ்வளவு பச்சை பசேன்னு இருந்ததுங்க. ஒரு மரம் கூட காயில. அப்புறம் வந்து வேம்பு புங்கன் கரைசல், நீம் அஸ்திரா, மூங்கில் ஈயம், மண்புழு உரம், மக்கிய உரம், 10 இலை கசாயம். வெரி குட் ட்ரீட்மெண்ட், ரொம்ப நல்லா இருக்கும். வேம்பு பால் கரைசல், இயற்கை களைக்கொல்லி, இது ரொம்ப முக்கியங்க. நிறைய விவசாயிங்க கேட்கறாங்க, எப்படிங்க இயற்கை களைக்கொல்லி தயார் பண்றது அப்படின்னு. அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் கலப்பு உரம், 3 இலை கரைசல், ஈயம் கரைசல், அப்புறம் வந்து வேஸ்ட் டீகம்போஸ்ட் கரைசல். ரொம்ப சுலபம். ஒரு வேஸ்ட் டீகம்போஸ்ட் டப்பா வந்து 25 ரூபாய். அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து 1 ஏக்கருக்கு தயார் பண்ணிடலாம். ரொம்ப வேப்பங்கொட்டை கரைசல், தென்னைநார் கம்போஸ்ட், அக்னி அஸ்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த பெரிய பெரிய புழு மாதிரி வந்ததுன்னா அந்த புழுவை கொல்றது அக்னி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம், சுக்கு அஸ்திரம், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல், நல்ல ஃபேமஸான ஒரு இது. கற்பூர கரைசல், இது ரொம்ப நல்லா கேட்கும். சும்மா ஒரு டேங்க் வந்து 15 லிட்டர்னா ஒரு 5 கற்பூர வில்லை வச்சுக்கிட்டு நம்ம வந்து
அட்டகாசமா பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் வந்து புகையிலை கரைசல், பசுந்தாள் உரம், இது ரொம்ப முக்கியங்க. அகத்தி, சணப்பை, தட்டப்பயிறு, பசுந்தலை உரம். பசுந்தாள் உரம் வேற, பசுந்தலை உரம் வேற. அதான் தெரியும், வேப்ப இலை, புங்க இலை, அது மாதிரி. அப்புறம் வந்து அமிர்த கரைசல். அமிர்த கரைசல் தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, சாணத்தை வந்து அப்படியே போடக்கூடாதுங்க. அப்படியே போட்டீங்கன்னா அதுல வந்து புழு வந்துருங்க. அதை வந்து அமிர்த கரைசலா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால், கடலை புண்ணாக்கு கரைசல், சூப்பர். அப்புறம் வந்து துளசி இலை கரைசல், பப்பாளி இலை கரைசல், இவ்வளவு இருக்குதுங்க. இதுக்கப்புறமா இன்னும் 50 இருக்குது. இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கலையோ, விவசாயி விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கல, அத்தனையும் விவசாயிகள் கண்டுபிடிச்சதுதான். அவங்ககிட்ட போய் நான் கத்துக்கிட்டதுதான். ஒவ்வொன்னா செஞ்சு செஞ்சு அதுல ரெக்கார்ட் பண்ணி பண்ணிருக்கேன். அந்த என்னுடைய விவசாயி இன்னைக்கு வரல, பக்கத்துல வந்து கத்தரி சாகுபடி பண்ணி 1 கிலோ வந்து இயற்கை விவசாயத்துல சென்னையில இருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க 32 ரூபாய்க்கு கிலோ. அவங்கள்ட்ட அப்படி ஒரு இது அவங்களுக்கு ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி கத்திரிக்காயிலேயே இயற்கை விவசாயம் செய்ய முடியுமா? முடியும். அதையும் நாங்க சாத்தியப்படுத்திருக்கிறோம். அதனால இயற்கை விவசாயம் செய்யறப்போ, இயற்கை விவசாயத்தை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மனம் வேணும். அதுக்கப்புறம் வந்து விடாமுயற்சி வேணும். அடிப்படை மாடு வேணும். அதை விட மண்புழு உரம் வேணும். மண்புழு உரம் இல்லைன்னா இயற்கை வழி விவசாயத்தை செய்ய முடியாதுங்க. சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் காய்கறி விவசாயம் பண்ணலாம், பலதானிய விதைப்பு, அப்புறம் ஒரு பயிரை விட்டு இன்னொரு பயிர் செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் அந்த விவசாயி வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப நெல்லு போடுறாருன்னா அந்த நெல்லுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு 130 வயசுடைய நெல்லு போடுறாருன்னா அதுல வந்து அவரு செய்ய வேண்டிய வேலை எவ்வளவு தெரியுங்களா? இடுபொருள் பாசனம் கொடுக்குறாரு இல்லைங்களா, 10 பாசனம் செய்யணும். அந்த 10 பாசனத்துல இலைவழி தெளிப்பா 8 முறையும், ஊட்ட உரம் 4 முறையும், கோணவீடர் 3 முறையும், கை களை 1 முறையும், இப்படி மாத்தி மாத்தி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாருன்னா இயற்கை விவசாயத்துல வெற்றி பெறலாங்க. கொஞ்சம் மனசு, கொஞ்சம் கஷ்டம் வரும். முதல் ஆண்டு கிடைப்பது கடினம், 2ஆவது ஆண்டு கொஞ்சம் மெதுவா வரும். ஏன்னா நீங்க பாருங்க, நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன்ன்ற ஒரு விஞ்ஞானி வந்து குண்டு பல்பை கண்டுபிடிச்சார். அது எப்படி மாறிச்சு? இன்னைக்கு குண்டு பல்ப் எல்லாம் அப்படியே மாறி எல்சிடி, எல்இடி, இன்னைக்கு எல்இடி வர வந்துருச்சு. குண்டு பல்பே இப்ப இல்லை. அதே மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா செயற்கை விவசாயம் மறைஞ்சு இயற்கை விவசாயத்துக்கு நம்ம நிச்சயமா திரும்புவாங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, எல்லோருக்கும் இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்றுமதி பண்ணணும்னா அந்த ஏற்றுமதி பண்ணக்கூடிய வெளிநாடுகளுக்குரிய பொருள்கள், விளைபொருள், விவசாய விளைபொருள் அத்தனையும் இயற்கை விவசாயம் இருந்தாதான் ஏத்துக்கிறாங்க. ஆனா நம்ம சாப்பிடுறது மட்டும் ஃபெர்டிலைசர் போட்டது. இது என்ன அநியாயங்க? அதனாலதான் நான் ஒவ்வொரு விவசாயிட்டையும் சொல்றது, ஒரே ஒரு ஏக்கர் உனக்கோசரம் அதை வந்து இயற்கை விவசாயமா மாத்து அப்படின்னு சொல்றேன். இவ்வளவு பெரிய தருமபுரியில கூட 10-15 விவசாயிகள் தான் இயற்கை விவசாயம் செய்யறாங்க. மித்தவங்க எல்லாம் இயற்கை விவசாயத்தை செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு ஏமாந்து போறாங்க. அதனால இறுதியா நான் என்ன சொல்றேன்னா, நிறைய மக்கள் நான் சொல்றதை கேளுங்க, நிறைய மக்கள் இயற்கை விளைபொருள்களை தேடி அலைகிறார்கள், கிடைப்பதில்லை. நிறைய விவசாயிகள் விற்பதற்கு தேடுகிறார்கள், விற்க முடியவில்லை. முடிவு உங்ககிட்டயே விட்டுறாங்க. நன்றி. இதுவரை இயற்கை விவசாயத்தில் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு என் மதுபாலன், வேளாண்மை உதவி இயக்குனர் ஓய்வு அவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார், பிளீஸ்.
இயற்கை விவசாயத்தில் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் என்ற தலைப்பில் உயர்திரு மதுபாலன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு இயற்கை விவசாயம் சம்பந்தப்பட்ட இயற்கை வழி விவசாயம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை தனது அனுபவத்தின் வாயிலாகவும் தானே ஒரு விவசாயியாக மாறி அவர் செய்த அனுபவங்களையும் இன்றைய தினம் இந்த ஜூம் கூட்டத்திலே தெளிவாக கூறி சிறப்பாக செயல்படுத்தி காண்பித்தமைக்கு அவரை நமது குழுவின் சார்பாக பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு மதுபாலன் அவர்கள் கூறுகின்ற பொழுது 60களிலே வேளாண்மை பஞ்சத்தை நோக்கி போகும் பொழுது அன்றைய வேளாண்மை மத்திய அமைச்சர் மாண்புமிகு சி சுப்பிரமணியம் அவர்கள் மூலமாக கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி திட்டத்தை வகுத்து உற்பத்தியை பெருக்கி நாடு தன்னிறைவு கொண்டது என்கின்ற பெருமை பெற்றோம். வேளாண்மை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த தொழில் நுணுக்கங்களை சரியான அளவிலே வேளாண்மை நிலத்திலே விவசாயிகள் சரியாக செய்வதில்லை என்பதிலே இன்னும் பின்னடைவில் இருக்கிறது. எனவே உற்பத்தி மாத்திரமே பெரிதல்ல, உற்பத்தி எந்த முறையில் வருகிறது, எப்படி வருகிறது என்பதும் மிகவும் முக்கியம். திரு மதுபாலன் அவர்களே கூறினார்கள், அந்த உரத்தை போட்டு 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 உரம் மண் மலடியாகிவிட்டது. பாதகம் செய்யும் பாக்டீரியாக்கள் நுழைந்து விட்டது. அதை தீர்ப்பதற்கு இயற்கை வழி விவசாயம் செய்ய வேண்டும். ரசாயனங்களை பயன்படுத்தி செய்கின்ற விஞ்ஞான முறைகளை எப்படி செய்ய வேண்டும், எந்த அளவு செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதற்காக விஞ்ஞானிகள் பலவிதமான திட்டங்களை கண்டுபிடித்து உழவர் பெருமளுக்கு அளித்திருக்கிறார்கள். உதாரணமாக இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மென்ட், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு திட்டம், அதேபோல் இன்டகிரேட் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட், ஒருங்கிணைந்த சத்துக்கள் திட்டம், அதே போல மண்பக்சம், இப்படி பலவிதமான தொழில் நுணுக்க கருத்துக்களை தந்தும் அதை பின்பற்ற முடியாத நிலையிலே இருந்து கொண்டு இறுதியாக பழி அந்த தன்னிறைவு பெற்ற அந்த உற்பத்தியை ஊக்குவித்த, உற்பத்திக்கு அதிகம் உதவிய ரசாயனத்தின் மீது பழி போடுகின்றார்கள். அவர்கள் அளவாக உபயோகித்திருந்தால் இன்று வரை இன்னும் அந்த பசுமை புரட்சிக்கு எந்தெந்த விஞ்ஞான குறிப்புகள் சொன்னார்களோ அது இன்றளவும் ஒழுங்காக பயன்படுத்தினால் இந்த இயற்கை வழி விவசாயம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போகிறது. எனவே எனது கருத்து, இயற்கை வழி விஞ்ஞானம் விவசாயம் நல்லதுதான் என்றாலுமே திரு மதுபாலன் அவர்கள் தான் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட 10 விவசாயிகளை அதன்படி மாற்றியிருக்கின்றார்கள். அவரது வேளாண்மை தொண்டுக்கு மிகச்சிறந்த பாராட்டுதல்கள். எனவே நான் சொல்ல வருவது, இயற்கை வழி விஞ்ஞானம், இயற்கை வழி வேளாண்மை மிக சிறந்த முறை என்று நாம் ஒரு வழியில போய் கொண்டிருந்தாலும் இன்று 99% பழைய முறை தான் தோன்றித்தனமான விவசாயம் தான் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதற்கு தகுந்த சட்டங்களை இயக்கி இயற்கை வழி விஞ்ஞானம் என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயமாக்கப்பட்டால்தான் திரு மதுபாலன் அவர்களின் இயற்கை வழி விஞ்ஞானம், இயற்கை வழி வேளாண்மை கனவு நனவாகும் என்பதை சொல்லி நல்லதொரு பேச்சினை தந்த, கருத்துக்களை தந்த திரு மதுபாலன் அவர்களுக்கு நன்றி சொல்லி
எனக்கு இந்த சிற்றுரைக்கு வாய்ப்பளித்த திரு ஜோ அவர்களுக்கு நன்றி சொல்லி, வாழ்க வேளாண்மை வெல்க விவசாயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்ததாக திரு முத்து முனியாண்டி, ரிட்டையர்ட் ஜாயிண்ட் டைரக்டர் அவர்கள் தனது கருத்தை தெரிவிக்க அழைக்கிறேன் சார், பிளீஸ். எல்லோருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். அப்புறம் மதுபாலன் சார் வந்து இயற்கை வழி வேளாண்மை, இயற்கை வேளாண்மை பற்றி பேசினாங்க. நல்ல கருத்துக்களை சொன்னாங்க, தொழில்நுட்ப கருத்துக்களை சொன்னாங்க. அது கரைசல் பார்த்தீங்கன்னா 20 to 50 கரைசல் சொல்றாங்க. அது உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்கதுதான். இருந்தாலும் வந்து இந்த அவங்க வந்து ஒரு மாடல் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க. அதே மாதிரி மாடல் ஃபார்ம் எல்லா இடத்துலையும் வரணும். பட் இவங்க வந்து இந்த ஃபார்மேட்ஸ் வந்து இந்த அளவுக்கு அதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம வந்து விவசாயிகள் வந்து பொதுவாக அந்த விவசாயத்துக்கே வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம தான் இருக்காங்க. வந்து இந்த இயற்கை வேளாண்மை, இயற்கை வழி வேளாண்மைக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு டெக்னிக்கல் கைடன்ஸ் இருந்தா தான் அவங்க பண்ண முடியும். இப்ப சார் சொல்றாங்க இத்தனை கரைசல் சொல்றாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படின்னா அது இல்லை. அது வந்து அது ஒரு இது சார். ரெண்டாவது வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து இயற்கை வேளாண்மைக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணதுக்காக அது ஒரு இது பண்ணிருக்காங்க, ஒரு கமிட்டி கூட போட்டிருக்காங்க. அந்த இது வரும்போது அநேகமா அந்த நேச்சுரல் இயற்கை வேளாண்மைக்கு இந்தியாவில் வந்து ஒரு இம்பிட்டஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த கைடன்ஸை வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணணும் சார். நம்ம டெக்னிக்கலி இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு பெர்சன்ஸ் வந்தா அதை பண்ணாதான் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு தி ஃபார்மர்ஸ். ரெண்டாவது வந்து த்ரூ அவுட் வந்து ஒரே ஒரு நம்ம டெக்னாலஜி வந்து ஃபாலோ பண்றதுக்கு வழிவகுக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரியா பண்ணிடுவாங்க. ஒரு பஞ்சகவியானா செட் ஆஃப் கைடன்ஸ், ஒரு ப்ரிப்பரேஷன் இது இருக்கு. இதே மாதிரி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் ப்ரிப்பரேஷன் ப்ரொசீஜர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சார். அது ஒரு கருத்து. ரெண்டாவது நம்ம இதுல வந்து இன்னும் இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் வரல சார். ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலுமே இப்போ அது மார்க்கெட் கொண்டு போறாங்க, வித் டேக்கோ இல்லை வித்தவுட் டேக்கோ கொண்டு போனாங்கன்னா அவங்க வந்து இந்த கன்சியூமர்ஸ் ஆர் நாட் ரெடி டு பே ப்ரீமியம் ப்ரைஸ். அந்த இது இன்னும் அவங்க நம்ம இதில் வந்து வெரி லேக்கிங் சார். அதாவது சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் அந்த அவேர்னஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. பட் வந்து அந்த அவேர்னஸ் வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு இக்னிஷன் தான். அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் போய் இது பண்ண முடியாது. தே கேன் இக்னைட் த ஃபார்மர்ஸ் டு கோ ஃபார் நேச்சுரல் ஃபார்மிங். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய சென்னை இந்த மாதிரி Tier 1 சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இயற்கை அங்காடி இருக்கு, எல்லா ஆர்கானிக் இதெல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் அதுல வந்து உண்மைத்தன்மைங்கிறது எனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல சார். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆர் வெரி ஃபேக் தான். அதுல வந்து எந்த இதுவும் இல்லை. ஏன்னா அதுல வந்து டேக் இல்லை, ட்ரேசிபிலிட்டி முக்கியம் சார். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்ல இயற்கை வழி இதுல வந்து ட்ரேசிபிலிட்டி முக்கியம். ஏன்னா இப்ப எக்ஸ்போர்ட் பண்ணா அப்படின்னா இந்த ட்ரேசிபிலிட்டி இல்லாம பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேப் இருக்கு இல்லையா, குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ். இதை வந்து நம்ம இந்தியா கேப் இருக்கு, சைனா கேப் இருக்கு, யூரோ கேப் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த யூரோ கேப்பை தான் இப்ப குளோபல் கேப்பா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து when I was working at Chennai as JDA marketing வந்து I visited one farm near Palani, that is a crystal farm. அது வந்து they are fully following the நம்ம கேப், அதாவது யூரோ கேப். அந்த இதுல ஃபார்ம் பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 70 acres எக்ஸ்டென்ட், இது ஃபுல்லி ஃபென்ஸ்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா they are not only taking the health of soil, water, as well as the workers, the laborers working in the farm, அவங்களுடைய ஹெல்த் ஆல்சோ they are taking into account சார். பாத்தீங்கன்னா நோ அந்த பக்கத்துல ஒரு 1 or 2 kilometers ரேடியஸ்க்கு வந்து எந்த வித பொல்யூஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வாட்டர், சாயில், இதுல எல்லாமே எந்த வித இன்ட்ரூஷன் கூட, ஈவன் அனிமல்ஸே வந்து அந்த ஃபார்ம்ல வந்து they are not அலோவிங். அந்த அளவுக்கு வந்து இப்ப லேபர்ஸ் வந்து அங்க வந்து ஒரு ஃபீவரோ இல்லாட்ட வேற ஏதாவது எலிமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா they are not allowed to work in the farm. அதனால அந்த அவங்க வந்து லேபரர்ஸுடைய ஹெல்த்தையும் they are taking into account. அந்த அளவுக்கு வந்து they are maintaining the traceability. அவங்க எல்லாமே வந்து அல்போன்சா ஃபார்ம் தான் மேங்கோ தான் போட்டிருக்காங்க சார்.
அதுல பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து இட் இஸ் அபவுட் 500 rupees சேல்ஸ் பண்றாங்க, எடுத்துட்டு போறாங்க. அந்த இதை வந்து நான் பார்த்தேன். அவங்க வந்து அந்த அக்ரிடேட்டட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா சார், இதுல வந்து உங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம இதுல நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய அந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் நிறைய இது பண்ணாங்க. அவங்க வந்து ஃபேக் சர்டிபிகேட் கொடுக்காங்க, ஃபால்ஸ் சர்டிபிகேட் கொடுக்காங்க. அதனால அதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணு சார். இந்த கேப் வந்து நல்ல இதுதான், நல்லது சார். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ரிடேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து 3 அனௌன்ஸ்டா வர்றாங்க, சர்ப்ரைஸா இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்க வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எவ்வரி ஆபரேஷன் ஷுட் பி ரெக்கார்டு, அந்த ஈச் அண்ட் எவ்வரி இதை வந்து நேத்து வரைக்கும் உள்ள இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணினா தான் அவங்க வந்து பார்த்துட்டு தான் தே வில் கிவ் சர்டிபிகேட். அந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரிக்டா அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் சர்டிபிகேட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இது பண்ணும் சார். அது வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர் வந்து நம்ம ஆர்கானிக் இந்த அக்ரிடேட்டட் இன்ஸ்டிடியூஷன் வந்து அவர் சரிவர இது பண்ணல, இந்தியா இஸ் கன்சர்ன்டு. அதனால அது ஒண்ணு சார். அப்புறம் வந்து இந்த ஆர்கானிக் இதை பொறுத்தவரை நம்ம இந்தியாவில் வந்து இன்னும் இன்ஃபன்ட் ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு சார். அதை வந்து நம்ம வந்து அது ஏற்றுக்கு தான் ஆகணும். இதுல வந்து நிறைய இன்னும் வந்து நிறைய சார் சொன்ன மாதிரி அந்த இயற்கை வழிக்கு கொண்டு வரணும். இப்போ நம்ம சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்லயே அவ்வளவு தூரம் அவங்களால பண்ண முடியல, அது ஓரளவுக்கு தான் பண்றாங்க. பட் அந்த டேக் வந்து எவ்வளவு ஹஃபார் இட் வில் ரீச் த கன்சியூமர்ஸ் அப்படின்னு தெரியல. அதனால கன்சியூமர் அவேர்னஸ் கட்டாயம் ஒன்று சார். அந்த கேப் இதை வந்து நம்ம இந்தியா கேப் வந்து யாரும் அக்செப்ட் பண்றது இல்லை, அதனால இந்த யூரோ கேப் வந்து அக்செப்ட் பண்றாங்க. அந்த இதை ஃபாலோ பண்ணோம்னா ஓரளவுக்கு வந்து இந்த நேச்சுரல் ஃபார்மிங் வந்துருவாங்க சார். அங்க வந்து அந்த கிறிஸ்டல் ஃபார்ம்ல பார்த்தா தெர் நோ கெமிக்கல், ஒன்லி ஆர்கானிக், அது இயற்கை தான், எல்லாமே இயற்கை தான். அந்த லேபர் முதல் கொண்டு வந்து தே ஹேவ் டு ஸ்டெர்லைஸ் மீன் லெக் அந்த கேன்ஸ் எல்லாம் பிஃபோர் என்டரிங் டு த ஃபார்ம். அந்த அளவுக்கு வந்து தே ஆர் மெயின்டைனிங் அண்ட் இஷ்யூங் த சர்டிபிகேட்ஸ். அதனால இப்போ வந்து இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் நிறைய இருக்கு. ஈவன் அப்பேடா வந்து தே ஆர் ஆல்சோ டேக்கிங் இந்த சம் மெஷர்ஸ். அதனால அதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கனால இந்த ஆர்கானிக் இதை வந்து நம்ம ஃபுல்லா எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்க முடியாட்டோம், ஓரளவுக்கு. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம அந்த பழங்கள், காய்கறிகள், அப்புறம் வந்து மற்ற தானியங்கள் எல்லாமே கொஞ்சம் உற்பத்தி பண்ணோம்னா அந்த விவசாயிகள் வந்து செய்யறவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து நல்ல வருமானம் இருக்கும். அதே ப்ராடக்ட்டுக்கு இங்கேயும் டிமாண்ட் வர்ற மாதிரி நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் சார். தென் ஒன்லி இந்த இயற்கை விவசாயம் பண்ற விவசாயிகள் வந்து கொஞ்சம் வருமானம் கிடைக்கும், அவங்களும் இதை வந்து சஸ்டெயின் பண்ணுவாங்க. அதனால என்னுடைய கருத்து எல்லாம் சார், ஆல் சுட் பி இன்ஸ்டிடியூஷனலைஸ், டெக்னிக்கலி இன்ஸ்டிடியூஷனலைஸ் கைடன்ஸ்ல இருக்கணும். அப்படி இருந்தா தான் இதை வந்து நம்ம உலக அளவுல நம்ம கொண்டு போக முடியும். ஏன்னா எல்லா நாடுகளுக்கும் இப்ப உங்களுக்கு தெரியும் ஐஓடி டெஸ்ட் எல்லாம் பார்த்தோம், ஆக்சைடு அந்த டெஸ்ட் எல்லாம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா. இப்ப இங்கிலீஷ் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து நிறைய ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர் எல்லாம் இது பண்றாங்க இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்கு. அதனால இந்த இதுகள்ல நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி வி வில் சக்சீட் இன் அவர் எண்டவர். தேங்க்யூ சார். அந்த எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. மிஸ்டர் ஜோ சாருக்கும் வந்து ரொம்ப நன்றி சார். நன்றி திரு முனியாண்டி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் சஜஷன்ஸ். நன்றி திரு மரபாலன் ப்ளீஸ். எஸ் எஸ் ஜேடிஏ சார், முனியாண்டி சாரும் மிஸ்டர் கந்தசாமி சார் சொன்னதும் ரொம்ப அருமையா இருந்தது. அதுலயும் சொன்னார் பாத்தீங்களா, கந்தசாமி ஒரு உதாரணம் சொன்னார், அது அப்படியே மனசுக்குள்ள அப்படியே பயஞ்சிடுச்சு. அதாவது ஒரு விவசாயிக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்றாருன்னா காலையில இந்த மாத்திரை சாப்பிடுங்க, மத்தியானம் இந்த மாத்திரை சாப்பிடுங்க, நைட்டு இந்த மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னா அதே மாதிரி கேட்கறாங்க. ஆனா நம்ம அக்ரிகல்ச்சர் சொல்றக்கூடியத அவங்க கேட்கறாங்களான்னா இல்ல. பாத்தீங்களா எவ்வளவு டிஃபரன்ஸ். அதே மாதிரி யூரோ சிஜிபி, அதாவது குட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் பத்தி சொன்னாருங்க. அதை பத்தியும் அக்ரிகல்ச்சர் சான்றிதழ் சர்டிபிகேஷன் பத்தியும் ஒரு தனி செக்ஷனே பேசலாம் சார். ஏன்னா அதுக்கு நான் கொண்டு வரல. நான் எனக்கு 2 years பிஃபோர் நான் யூரோப் கண்ட்ரி ஃபுல்லா சுத்தினேன், ஜெர்மனி இதெல்லாம். அங்க விவசாயிங்க லேண்டுக்கே நாங்க போனோம்.
செரி செரி இது அப்புறம் வந்து பீர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலைகள், இதுக்கெல்லாம் நேரடியாவே நானும் என் மனைவியும் போனோம். ஸோ அங்க அவர் சொல்ற மாதிரி யூரோ கேப் முறையில் தயார் பண்றாங்க. ஏன்னா அங்க வந்து ஒரு சட்டம் இருக்கிறது, அரசாங்கம் சொல்வதை செயல்படுத்துகிறார். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ரோட்ல போயிட்டே இருக்கிறீங்க, உங்களை போட்டோ எடுக்கிறான். இப்ப யார் வேணாலும் என்ன, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனாலும் ஆக்சிடென்ட்டை விட்டுட்டு போட்டோ வீடியோ தான் எடுக்கிறாங்க. ஆனா இதே யூரோப் கண்ட்ரில அப்படி பண்ணவே முடியாது. நீங்க போட்டோவோ ஒருத்தர் மீறி எடுத்துட்டீங்கன்னா, ஒரு லேடியோ இதோ எடுத்துட்டா, அந்த அம்மா கேஸ் போட்டாங்கன்னா நீங்க ஜெயிலுக்கே போக வேண்டியது வரும். அங்க அவ்வளவு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நம்ம இந்தியாவில இன்னும் வரலைங்க, கண்டிப்பா வந்துடும். வரலன்னு சொல்லிட்டு இருக்க இல்லாம நிச்சயமா நம்ம கொண்டு வந்துடலாம். நம்ம ஒரு 10 விஞ்ஞானிகள் சேர்ந்து ஒரு விவசாயிகளை போய் நம்ம பார்த்து அவங்களுக்கு டெக்னாலஜி சொல்லி கொடுத்தாவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா இப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஏஓஸ்ல இருந்து ஏஓஸ் வர அந்த சொல்யூஷன் ப்ரிப்பரேஷன், இயற்கை எப்படிடா பஞ்சகாவிய தயார் பண்றான் அது கூட தெரிய மாட்டேங்குது. ஆனா விவசாயிக்கு பஞ்சகாவியால இருந்து தசகாவியா போயிட்டாங்க. பஞ்சம்னா 5, தசன்னா 10 பொருளை சேர்ந்துட்டு போயிட்டாங்க. அவங்க ஸ்பீடா போறாங்க, நம்ம வந்து இன்னும் கம்மியா பேக்லயே. நன்றி. நன்றி சார் மதுபாலன் சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நம்ம வந்து இயற்கை விவசாயம் அல்லது அங்கக விவசாயம் வந்து ஆரம்ப கட்டத்துல தான் இருக்குது. என்ன ஒண்ணு, நாம வாங்குற பொருள் வந்து தரமானதாக வந்து சேருகிறதா அப்படிங்கிறத சரியா ஊர்ஜிதமா படுத்துறதுக்கு சான்றிதழ் இல்லாம தான் நிறைய வருது. சோ அதை எப்படி நாம இது பண்றது அப்படின்னா, அதுக்கு வந்து பல வாய்ப்புகள் இருக்கின்றன. உலகம் முழுவதுமா இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல எந்த விவசாயி உற்பத்தி பண்றார், எந்த ஊர்ல பண்ணப்பட்டது, அவர் என்ன விலைக்கு கொடுத்தார், ஹோல்சேலர் அவர்கிட்ட என்ன விலைக்கு வாங்கினார், எந்தெந்த ஹோல்சேலர் வழியாக அது விற்பனை ஆகப்படுகிறது, எந்த ரீட்டைல் பாயிண்ட் வழியாக விற்பனை செய்யப்படுகிறது, எந்த கன்சியூமர் அதை வாங்குறாரு, என்ன விலைக்கு வாங்குறாரு, இவ்வளவு அதுல வந்துடும். சோ ஃபார்மரோட அந்த முழு இது அந்த உற்பத்தி பொருளோட முழு ஜாதகமும் அதுல இருக்கு. எந்த விவசாயி உற்பத்தி செஞ்சாரு, எந்த மிடில் மேன் எல்லாம் அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன கமிஷன் போயிருக்குது, உற்பத்தி பண்ண விவசாயிக்கு என்ன விலை போகுது. சோ இவ்வாறு பல விஷயங்கள் அதுல இருக்குது. ஆனா இதெல்லாமே நம்ம நாட்டுல இன்னும் வரல. இது யாரோட ஃபெயிலியர்? விவசாயியோட ஃபெயிலியர்னு நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது வந்து மிஷினரியோட ஃபெயிலியர், கவர்மெண்ட் மிஷினரியோட ஃபெயிலியர். கவர்மெண்ட் இதை செஞ்சு கொடுக்கணும். என்ன ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குறவர். நீங்க பண்ண சார் மதுபாலன் சார் சொன்ன மாதிரி, யூரோப்ல போய் ஒரு தவறான செயலை ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதனுக்கு எதிராக செய்ய இயலாது. ஆனா நம்ம நாட்டுல அது இருக்குதா? அந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு வீடியோ எடுத்துட்டு வர்றாங்க. அதுவும் சமூக வலைதளங்கள்ல அதுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு எதுவும் கிடையாது. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில விவசாயி என்ன செய்ய முடியும்? அல்லது விவசாயியை நம்பி வாங்குற கன்சியூமர் எப்படி பாதுகாப்பான உணவை உண்பார்? சோ இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கு. எல்லாத்திலையும் முதல்ல ஆதி காரணமாக இயற்கை விவசாயம், ட்ரெடிஷனல் விவசாயம் அப்படின்னு சொல்ற அந்த இனப்பொருட்களுக்கு இப்போ நாம ஒரு பஞ்சகவ்யா அப்படின்னு நாம யூஸ் பண்றோம்னா அதோட தரத்தை நிர்ணயம் செய்வது யார்? இதுதான் பஞ்சகவ்யா. பஞ்சகவ்யான்னா இத்தனை கிராம் இது போடணும், இத்தனை கிராம் இது வைக்கணும், இத்தனை லிட்டர் இது விடணும் அப்படிங்கிற வரையறை எங்கேயாவது இருக்குதா? எங்கேயும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்க பாட்டுக்கு கேட்டா நம்மாழ்வார் பஞ்சகவ்யான்னு சொல்றாங்க, அல்லது இன்னொருத்தர் மதுபாலன் பஞ்சகவ்யான்னு சொல்லுவாரு, அல்லது நான் ஜோ பஞ்சகவ்யான்னு சொல்லுவேன். சோ இந்த அளவுக்கு தானே இருக்குது. சோ இதை என்னைக்கு ஸ்டாண்டர்ட் செஞ்சு கொடுக்கறது? ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதுக்கு மேல நம்பிக்கையூட்டும் விதத்துல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு அதை கொடுக்கும் போதுதான் இதெல்லாமே செழிப்பாக செழுமையாக வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்துமாக இருக்கிறது. கூடுதல் தகவல் வழங்குமாறு திரு மதுபாலன் அவர்களை கேட்டு. சார் ஒண்ணு இல்லைங்க, இப்ப நீங்க சொன்ன மாதிரி சர்டிபிகேஷன் வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். போன வருஷம் வந்து சொல்லக்கூடாது, சீட் சர்டிபிகேஷன் ஏடிஏக்கு டார்கெட் சார்
1000 1500 விவசாயிகளுக்கு ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் இயர் 1000 ரூபாய் கட்டி வாங்கி ஆகணும். அத வந்து டார்கெட் அந்த ஏடிஏக்கு கொடுத்துட்டாங்க. சோ அந்த ஏடிஏ என்ன பண்றாரு, என்னோட உட்காந்து ஒரு நாள் பேசினார். என்னங்க பண்ண கச்சா படன்னு அந்த ஒரு பாக்குறவங்களும் இயற்கை விவசாயம் பண்ணுங்க, 1000 ரூபாய் பணத்தை கட்டுங்க, 1000 ரூபாய் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு 3 டைம் வந்து நாங்க ட்ரைனிங் கொடுப்போம், நாங்க இது பண்ணுவோம். இது பண்ணி ஒரு 1000 விவசாயிகளுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த 1000 விவசாயிகளை பார்த்தா 10 விவசாயி கூட தேரலைங்க சார். டார்கெட்டுக்கோசரம் வேலை செய்யக்கூடாது சார். மனசார உனக்கு இயற்கை விவசாயத்துல உண்மையான நட்பு இது இருந்தா செய்யலாம், இல்லைன்னா விட்டுறலாம் சார். அதனால இந்த சர்டிபிகேஷன் ப்ராசஸ் பத்தி ஒரு தனி ஒரு இது நம்ம கலந்து உரையாடுவோம் சார். நிச்சயமா நீங்க சொன்ன கருத்தெல்லாம் உண்மையான கருத்து தான். கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் மாறும். நன்றி. நன்றி சார். உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக சென்னையிலிருந்து திரு ஹியூபர்ட் பேசுறதுக்கு கேட்டிருக்கிறார். ஹியூபர்ட் சார் ப்ளீஸ். நன்றி திரு ஜோ சார். ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப ரொம்ப அருமையா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் மாம்பழம்னாரு. இப்பதான் வெட்டி சாப்பிட்டோம் மதுபாலன் சார். தட் மாம்பழம் இஸ் ஃப்ரம் தர்மபுரி. தேங்க்யூ சார். அதாவது என்னன்னா, ஏதாவது ஒரு ஃபெயிலியர் அல்லது ஒரு டிராபேக் நடக்குதுன்னா பிளேம் கேம்னுவாங்க. பிளேம் கேம். யார் மேல இந்த குறைய எடுத்து சொல்ல போறோம், யார் மேல அந்த ஒரு விக்டிம் ஆக்க போறோம்ன்றது இட்ஸ் எவ்ரிவேர். இந்தியாவில மட்டும் இல்ல, வேர்ல்ட்லயே இருக்கு. அது ரொம்ப நலிஞ்சுக்கிறதா மேல தூக்கி போட்டுருவோம். அந்த அப்ரோச் கொஞ்சம் மாறணும். கவர்மெண்ட்டை சொல்றதோ அல்லது விவசாய சொல்றதோ அல்லது பேங்க சொல்றதோ எதுவுமே இருக்கணும். இட் ஷுட் பி எல்லாரும் எடுத்து how we are going to sort it out. சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. என்னுடைய அனுபவம் இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி, கச்சின் லேண்ட்னு ஒரு இடம் இருக்கு பர்மாவுக்கு மேல. இட் இஸ் வெரி க்ளோசர் டு நார்த் ஈஸ்ட்ல இருந்து பக்கம். அது கச்சின் லேண்ட். இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் பை இட் செல்ஃப். அங்க போயிருக்கேன். அங்க யாருமே விதைக்கிறது இல்லை. பட் இட் க்ரோஸ் பை இட் செல்ஃப். இட் இஸ் வெரி நேச்சுரல். அந்த ரைஸ் வந்து தே ஆர் ஃபவுண்ட். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அங்க விளையக்கூடிய அந்த நேச்சுரல் ரைஸ் இட்ஸ் ஹைலி ஃபைபர். எந்த நோயும் வர்றது இல்லை, எந்த டிசீஸும் இல்லை. அண்ட் இட் இஸ் என்ரிச்டு வித் புரோட்டீன். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டடி பண்றாங்க அவங்க. தேர் மேக்கிங் ஸ்டடி ஆன் தட். சார் இப்படி இருக்க நம்ம இப்போ வி ஃபோக்கஸ் ஆன் ஆர்கானிக். ஆர்கானிக் இருக்கோம். ஆர்கானிக் வந்து மோர் ஃபேஷனபிள் வேர்ட். இப்போ எங்க பார்த்தாலும் தட் செல்ஸ் வெரி ஃபாஸ்ட். அந்த ஆர்கானிக்கை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோமான்றது நம்ம தெரிஞ்சு தப்பு செய்யல, ஏதோ ஒரு தவறு நடந்துருது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பொருட்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, வி ஃபெயில் இந்த ஆர்கானிக் டெஸ்ட். எப்படிடா இன்னும் அதை ஸ்டடி, இப்போ இன்னும் ஸ்டடியா பண்ணணும், இன்னும் பண்ணல, இன்னும் அதிகமா பண்ண நல்லது. இப்படி இருக்க சாதாரண ஒரு விவசாயி, 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ வச்சிருக்கிற விவசாயி, he will struggle a lot. அவனுக்கு எப்படி நம்ம ஊக்கம் கொடுக்க போறோம்? அது ஒரு பக்கம் இருக்கு. எஸ், we cannot blame everybody. சார் என்ன என்னுடைய ஒரு இது என்னன்னா, நான் ஒரு சில I made a small survey. It is not scientific survey. Small survey என்னன்னா, some of the fertilizers, the panchagavyaவோ அல்லது something whatever they do, அங்கே in order to they make some compromises. This is what came to my understanding. அந்த காம்ப்ரமைஸ்ல என்ன நடக்குதுன்னா, to increase some and the productivity, they had some small sort of chemical which cannot be noted down. இந்த மாதிரி ஒரு சின்ன லெவல்ல போறது நாளைக்கு பெரிய லெவல்ல போவாதுன்றதுக்கு எந்த விதமான ஒரு சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ சம்மர் நீங்க நல்லா சொன்னீங்க, honesty is the best policy. It should start with everybody, not one man. It's not with one man. It should be everybody's game. So அதை கொஞ்சம் நம்ம கொண்டு வரணும். அண்ட் ஃபைனலா என்னன்னா, everybody has to come to an understanding. இது நம்ம ஹெல்த்துக்காக செய்யறோம்பா, ஒரு மக்களுக்காக செய்யறோம், நல்லதா செய்வோன்ற மாதிரி ஒரு மன தைரியத்தை கொடுக்கணும். ஃபைனலா இதெல்லாம் முடிச்ச பிறகு மார்க்கெட்டிங் ஆகுமா, நான் செய்து இவ்வளவு செலவு பண்ணேன், அது எனக்கு இந்த செலவுக்கு அது ஈடாகுமா, அவங்கள அந்த லெவல்லயே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பார்க்கணும் சார். ஆல் தீஸ் ஆர் இதெல்லாம் ஒரே நாள் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது.
each has to take ஒரு compartment மாதிரி. We have to take compartment by compartment and do something. Thank you, sir. இயற்கை வேளாண்மை அல்லது இயற்கை வழி வேளாண்மை என்பது கற்புக்கு நிகரானது. கற்பு வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது. ஏன்னா அதுல வந்து தப்பு நடக்கக்கூடாது. இயற்கைன்னா இயற்கையிலே இருக்கணும், அதுல செயற்கை புரியக்கூடாது, ஹானஸ்ட். சோ அந்த வார்த்தையை திருப்பி கொண்டு வந்திருக்கேன். நிச்சயம் நல்ல உண்மையான வார்த்தைகள். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஹியூபர்ட் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திருமதி ஸ்ரீதேவி பேசுறது கேட்டிருந்தாங்க. பிளீஸ். வணக்கம் ஐயா, அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். as usual another wonderful session sir. And மதுபாலன் சார் நீங்க பேசும்போது it painted a vivid picture. அதாவது frame by frame என்னோட லைஃப் அப்படி கொண்டு வர மாதிரி இருக்காது. as an organic farmer இப்பதான் I've stepped into it for past 2 years. so அது பார்க்கும்போது நிஜமாவே அந்த கஷ்டங்கள்லாம் ஐயோ இவர் சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு I'm living by it. அதனால ஸோ பீட் முதல்ல ஒரு லேர்னிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு இது வந்து தோட்டம் மாடி தோட்டத்துல இருந்து இதுக்கு மாறும்போது ஐ குட் சி எங்கெங்க வந்து அந்த லேர்னிங் இல்லை எனக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு. யூடியூப் வீடியோ தான் ஒன்லி சப்போர்ட் மாதிரி இருந்து ஸ்லோலி அப்புறம் ஒரு அக்ரிகல்ச்சர் குரூப்ல போய் பார்த்து தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ அதுலயுமே ஒரு மேல் தட்டு வர்க்கம் ஒரு குரூப் இருக்கு. அதுல அதாவது சமாளிக்க முடியாத ஃபார்மர்ஸையும் பார்த்தேன். So it's a different kind of learning. அதனால as you said there is no hub. அந்த முத்து முனியாண்டி சார் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு சென்டர் பிளேஸ் இல்லை. எதையாவது நான் கத்துக்கணும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, பட் அது சிஸ்டமேட்டிக்கா இல்லை. ஸோ தட் இஸ் அ வெரி பிக் ஹேண்டிகேப் ஃபார் பீப்புள். அது ஒண்ணு. அதே மாதிரி பண்ணும்போது இன்னும் ஒரு விஷயம் என்ன, சோஷியல் ப்ரெஷர் அமங்ஸ்ட் த ஃபார்மர்ஸ். இப்போ நான் வந்து ஃபுல்லா ஆர்கானிக்னு போயிட்டு இருக்கேன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல. சுத்தி வர மலர் சாகுபடியும் பந்தல் காய்கறியும் பண்றாங்க. பட் the pressure they put on me to use chemicals so heavy. கொஞ்சம் மருந்து போடுறேன் கத்திரிக்காலாம் நல்லா ஆயிடும், கொஞ்சம் அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை என்னோட நிலத்துக்குள்ள. சோ அதை சொல்லாதீங்க அப்படின்ற இப்போதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் they tasted my vegetables and they say ரொம்ப நல்லா இருக்கு, என் பிள்ளைங்க எல்லாம் இந்த பொடலங்கா தான் வேணுங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ that change is going to be huge. அதாவது புரிஞ்சவங்க கூட அந்த economic status is different இல்லையா. இப்ப எனக்கு சோறு கூட என் புருஷன் இருக்கா நான் இது பண்றேன் அப்படிங்கறத விட்டு அவங்களுக்கு டெய்லி வாழ்வாதாரமே எதுன்னு இருக்கும்போது அந்த மலர் சாகுபடி எஸ்பெஷலி பார்க்கும்போது அந்த மல்லிகைக்கு ஆல்டர்னேட் டே அவங்க மருந்து அடிக்கிறாங்க. அண்ட் ஐ வாஸ் சீயிங் லைக் ஓவர் த கவுண்டர் தே கெட் தீஸ் மருந்து கெமிக்கல்ஸ். போய் கேட்டாக்கே கொடுத்துடுறான், என்ன தெரிஞ்சவன். அதனால சில வேலைகள்ல தப்பான மருந்து கொடுத்து ஒரு ஹோல் கோவக்கா பந்தலே போனதையும் பார்த்தேன். So that is another difficulty what I have faced is the marketing sir. Very difficult to market. அதுவும் நான் வந்து கொஞ்சம் கம்மியாவே கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வெரி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த சர்க்கிள்ல பண்ணும்போது கூட when you give very கொஞ்சம் அதாவது மத்த ஆர்கானிக் பக்கத்துல நீங்க சொன்ன மாதிரி சென்னையில இருக்கிறதுனால I go to Dindivanam every day and come back. So அந்த சென்னையில இருக்கிற மத்த ஸ்டோர்ஸ் பார்க்கும்போது it's very highly priced and இப்ப ஸ்டோர்ஸ்னு இல்லாம தனியா அந்த மாதிரி குட்டி குட்டி வீட்லயும் வச்சு செய்யறாங்க. ஸோ அது ஒண்ணு. அண்ட் ஆல்சோ when we interact அதுவும் தெரிய வருது. லிட்டில் பிட் ஆஃப் கெமிக்கல் இஸ் நோ ஹார்ம்ங்கிற மாதிரி காம்ப்ரமைஸ். ஸோ தீஸ் ஆர் த டிஃபிகல்டிஸ் விச் ஆக்சுவலி ஐ எம் ஃபேசிங். அண்ட் definitely it was a wonderful learning session. And Muthumaniyandi sir and இவர் கந்தசாமி சார் எல்லாம் பேசும்போது I get lot of points. Rather I would like to attend every day அப்படின்னு நினைச்சுக்கோ ஜோ சார். ஏதோ a lot of old people at homeனால. But otherwise such a என்ன சொல்றது, எங்களுக்குலாம் great opportunity to learn from stalwarts like people. Thank you Madhubalan sir. Thank you again. Thank you madam. இப்ப ஸ்ரீதேவி மேடம் சொன்ன மாதிரி நாங்க இப்ப போன வாரம் வந்து நான் வந்து ஹிமாச்சல பிரதேசத்துக்கு இருந்தோம். ஒரு 3 ஃபேமிலி. அதுல வந்து கோமதி மேடம்னு அவங்க வந்து ஹெட் மாஸ்டரா இருந்து சமீபத்துல ரிட்டையர் ஆனவங்க. இயற்கை விவசாயத்துல மிகப்பெரிய காதல் கொண்டவர்கள். வேலையே அதுதான். அவங்களுக்கு 7 ஏக்கர் இருக்குது. இந்த 7 ஏக்கர்லயும் இயற்கை விவசாயம். நான் அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோட முந்தி சிக்கிம் வந்தாங்க. இப்ப வர்றப்ப என்கிட்ட பேசுறப்ப சொன்னாங்க, மதுபாலன் சார் என்ன சார் பண்றது, ரொம்ப ஆவலா
நெல் இயற்கை நெல்லை போட்டு 1.5 லட்சம் ரூபாய் நான் நஷ்டப்பட்டேன் சார். என்ன பண்றது? எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கு தகராறே வந்துடுச்சு. சண்டே போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நெக்ஸ்ட் நான் துவரை பண்ணலான்னு இருக்கேன். அந்த துவரைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், நான் ஹெல்ப் பண்றேன் மேடம், கவலைப்படாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறேன்னு இருக்கேன். ஜோ சார் மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்போ இதோ கொடுத்தாருன்னா ஒரு 50 கரைசல்ல 10 கரைசல் முக்கியமான இயற்கை கரைசலை எப்படி தயார் செஞ்சு எந்த நேரத்துல அடிக்கணும், ஒவ்வொரு கிராப்புக்கு என்னென்ன கரைசல் எப்பப்ப அடிக்கணும், எவ்வளவு அடிக்கணும் அப்படின்றத நான் ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறேங்க. அப்போ விவசாயிகள் வந்தா நல்லா இருக்கும். நிறைய விவசாயிகள் கலந்துக்குங்க. நானும் அது அப்ப சொல்லி கொடுக்குறேன். அது ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும். அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதற்கு கூடிய சீக்கிரம் ஜோ ஏற்பாடு பண்ணுவார் நினைக்கிறேன். மிக்க நன்றி. நிச்சயமாக மதுபாலன் சார், நீங்க கேட்டுக்கொண்ட மாதிரி அடுத்த வாரத்திலே உங்களுக்கு நான் ஒதுக்கீடு செய்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் கருதி அதை அடுத்த வாரத்திலேயே 10 நாளைக்குள்ளேயே நாம இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொள்ளலாம் என்று உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். திரு வசந்த் அவர்கள் சாட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. கரைசல் ப்ரிப்பரேஷன் டீடைல்ஸ் PDF வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நீங்க உங்களுக்கு மதுபாலன் சாரோட நம்பரை வாட்ஸ்அப் பாக்ஸ்ல போட்டிருக்கிறேன். நீங்க அவங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். என்கிட்ட இந்த எல்லா கரைசலும் நான் ஆங்கிலத்திலயும் வச்சிருக்கேன், இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நீட்டா டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பவர் பாயிண்ட்லயும் வச்சிருக்கேன். அந்த யாருக்காச்சும் நண்பர்களுக்கு வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க, நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஏன்னா விவசாயம் கத்துக்கிட்டதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தானே. நானே வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? என் பையன் கேட்க மாட்டான்றான். அது படிச்சு தோட்டத்தை பாடுறான்னா அவன் பார்க்க மாட்டான்றான். அவன் சென்னையிலேயே இருக்கிறாங்க. ஆனா அப்படி இளைய சமுதாயம் அப்படி போயிட்டு இருக்கு. சோ அதை மாத்தணும்னு தான் என்னுடைய ஆசை. விவசாயிகளுக்கு பிள்ளைகள் விவசாயம் செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. பலரும் பல நல்ல வாய்ப்புள்ள தொழில்களை செய்யறாங்க, அவங்களுக்கு பிடித்தமான செயல்களை செய்யறாங்க. அதே போல அரசு அதிகாரிகளா இருக்காங்க, ஐடி செக்டர்ல இருக்காங்க. இவங்க எல்லாம் பணிகளை விட்டுட்டு கூட ஃபார்மிங் செய்யறதுக்கும் வந்துட்டு இருக்காங்க. சோ விவசாயம் அப்படி கெட்டு போக போறது இல்லை. கண்டிப்பாக விவசாயம் தொடரும், விவசாயம் சிறக்கும். என்கிட்ட கேட்டா நிறைய இந்த இவங்க அதர் தென் ஃபார்மர்ஸ் விவசாயத்துல வரும்போதுதான் அதுல ஒரு 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 மறுமலர்ச்சி ஏற்படும் நிச்சயமா. ஏன்னா விவசாயிகள்கிட்ட உள்ள சில குறைகளும் சுட்டி காட்டப்பட்டது. இப்போ சார் கந்தசாமி சார்ல சில சொன்னாங்க. சோ அந்த மாதிரிப்பட்ட குறைபாடுகளும் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் களையது அந்த விவசாயிகளை விட புதியதாக வர்றவங்க அதை எதிர்கொள்றதுக்கு மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லா விதத்திலையும் துருவி பார்த்து தேடி பார்த்து அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அது விவசாயத்தை காக்கும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நிச்சயமாக விவசாயம் வெல்லும், விவசாயம் வாழும். நன்றி. திருமதி ஸ்ரீதேவி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நம்ம இந்த சார் இப்போ மதுபாலன் சார் சொன்ன மாதிரி நிறைய நல்ல கரைசல்லாம் இருக்குல்ல. ஆக்சுவலா அதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் நல்ல டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நெட்ல சர்ச் பண்ணும்போது டின்லாக்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று எனக்கு கிடைச்சது. அவங்க சென்னை வெஸ்ட் மாம்பலத்துல தான் இருக்காங்க. அது ஆர்கானிக் இதுதான். அவங்க நானோ டெக்னாலஜில பஞ்சகவ்யாவை இது பண்ணி கொடுக்குறாங்க. அதை நான் யூஸ் பண்ண செம்ம எஃபெக்டிவா இருந்தது. எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்குது. ஜஸ்ட் நான் அந்த ப்ராடக்ட்டை பத்தி சொல்லணுன்றதுக்கோசம் சொன்னேன். ஏன்னா நான் யூஸ் பண்றதுனால டின்லாக்னு சொல்லிட்டு யூடியூப்ல நீங்க போட்டா கூட உங்களுக்கு வரும். அவங்க கம்பெனி ஏதோ வெஸ்ட் மாம்பலத்தா இருக்கு. நார்த் சைட்லாம் அவங்க கொஞ்சம் ஃபேமஸா இருக்காங்க. சவுத் சைட்ல கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை. பட் அவங்க ப்ராடக்ட் நான் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் சேர்த்த போல ஒரே ப்ராடக்ட் தான் இது. அவங்க நல்லா பண்றாங்க. ஆனா செம்ம எஃபெக்டிவா இருக்குது. ஜஸ்ட் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்றதுக்கோசம் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. நன்றி நன்றி. உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி. முத்துமணி ஆண்டி சார் ப்ளீஸ். சார், இப்போ சார் சொன்னாங்க இல்லையா அந்த கரைசல், இத ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இது பண்ணதுக்கு ரிசர்ச்சர்ஸ் ஷுட் கம் ஃபார்வர்ட் சார். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் டெக்னாலஜி இதெல்லாம் பேசினாலும் அது பிராக்டிகலா நம்ம செய்யறோம். பட் அதுக்கு ஜாதகம் கொடுக்கறது நம்ம யூனிவர்சிட்டி தான். யூனிவர்சிட்டினா ரிசர்ச் சைன்ஸ்.
அதனால அந்த மாதிரி வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதெல்லாம் சரி பண்ணி ஒரு ப்ரொசீஜர் ஒவ்வொரு கரைசலும் கொடுத்தாங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீங்க சொன்ன கருத்து முழுக்க முழுக்க உண்மையானது, சரியானது. நீங்க இப்ப இந்த கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் முதல் முறையாக ரிசர்ச் ஸ்டேஷன் ஆர் சம்திங் சம் ப்ராஜெக்டோ ஏதோ பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க டிஎன்ஏல. விரைவில் அதோட விளக்கம் அல்லது பதில் வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆமா சார். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து நேச்சுரல் ஃபார்மிங் வந்து இப்ப கைட்லைன்ஸ் கொடுக்க போறாங்க சார். ஓகே. அவங்க ஒரு ஆந்திரா விசி 2-3 பேர் கமிட்டி போட்டிருக்காங்க சார். அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுக்க போறாங்க. அதுல வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும் நினைக்கிற, ஒரு தெளிவு கிடைக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதாவது கவர்மெண்ட் அதுல கொஞ்சம் முன்னெடுப்பு செஞ்சாதான் இதெல்லாம் சாத்தியமா இருக்குது. ஏன்னா விவசாயிகள் தனியா அவங்களால நிறைய விஷயங்களை செய்ய முடியாது. ஆர்கானிக் பேக்கிங், அதாவது இந்த சயின்டிபிக் பேக்கிங் இல்லாம எந்த ஒரு நாம உத்தரவாதம் கிடையாது. அது அந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும், நம்பகத்தன்மை இருக்கணும். இதெல்லாம் அரசு தான் உறுதி செய்ய முடியும். அது இல்லாம ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளவுதான். அதே மாதிரி சார் இப்ப நம்ம எவரெஸ்ட் மசாலா, MDH மசாலா எல்லாம் சிங்கப்பூர்ல இது பண்ணிட்டாங்க சார். சிங்கப்பூர்ல ஈவன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கூட இது பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த அக்ரிடேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இன்னும் கொஞ்சம் லேக்குன்னா இருக்கு சார். பெர்ஃபெக்ட்னஸ் இல்ல. ஆமா ஆமா, எஸ் எஸ். அத வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா as well as இந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும். அப்படின்னா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பண்ணிடுவாங்க, நிறைய கொஞ்சம் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ் சார், எஸ் சார். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்பேடால கூட ஒரு ஆண்டுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், 1 அல்லது 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய இப்போ இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போற பொருட்களை தடை செஞ்சாங்க. சோ அது வந்து தரத்தின் காரணமாகத்தான் அவங்க செஞ்சாங்க. சோ ஆமா, சோ இதெல்லாம் வரக்கூடாது. அந்த ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருந்தும் இதெல்லாம் நடந்ததுன்னா சோ இது வந்து ஃபார்மர்ஸ் தான் நேரடியா பாதிக்குது. அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் நேரடியாக விவசாயிகளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல. இவங்க தான் போய் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் இவங்க தான் எல்லா இதுவும் செய்யணும், எல்லா சர்டிபிகேட்ஸ் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க கொடுத்தாதான் அவங்க பெர்மிட் கொடுக்குறாங்க. அதை மீறி போன பிறகு அது ஃபெயில் ஆகி ரிட்டர்ன் ஆகுதுன்னா அந்த நஷ்டத்தை யாரு ஈடுகட்டுறது? சோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. சோ இதெல்லாமே கவர்மெண்ட் களைய முன் வர வேண்டும். அது நிறைய இன்ஸ்டிடியூஷனை வந்து கொஞ்சம் பேன் பண்ணிருக்காங்க. பிளாக் பண்ணிருக்காங்க. ஓகே 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 சார். ஓகே, thank you sir, thank you lot. ஆனா நல்ல ஒரு விவாதம், நிறைய புது புது கருத்துக்கள். முனியாண்டி சார், அப்புறம் வந்து நம்ம ஸ்ரீதேவி அம்மா, அப்புறம் கந்தசாமி சார், அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க. உண்மையிலேயே எனக்கே அது சிலதெல்லாம் புதுமையா இருந்தது. டிலாக் நாங்க பாக்குறேன், அந்த டிலாக் கம்பெனி என்னன்னு கேக்குறேன். ஏன்னா சில நேரத்துல வந்து ஆர்கானிக்கோட கெமிக்கலை தெரியாம மிக்ஸ் பண்ணுவாங்க. அது மிக்ஸ் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு அடிச்சோம்னா டக்குன்னு போகும். ஆர்கானிக் வந்து ஆர்கானிக்கினுடைய செயல் வந்து பூச்சி விரட்டி தான், பூச்சி கொல்லி இல்ல. அவரு வந்து பூச்சி கொல்லின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு வந்து அது வந்து பூச்சி வெரைட்டி தான், அது பூச்சி கொல்லி கிடையாது, பூச்சி வெரைட்டி தான் அது. ரிப்பலண்ட் அப்படி இருக்கணும். சரி, ஆனா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என்னுடைய ஆசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1/4 ஏக்கர் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை ஆர்கானிக் பண்ணி, இயற்கை வழி விவசாயத்தை பண்ணி அதன் மூலம் கிடைக்கிற இதை வந்து அவர் சாப்பிட்டு, அவர் பையன் எல்லாரும் சாப்பிட்டு திலகார்த்தமா இருக்கணும்னு என்னுடைய ஆசை. எல்லா பொருளையும் போய் சந்தை போட்டுட்டு கடைசியில கிடைக்கக்கூடிய சொத்தைய வச்சுக்கிட்டு குழம்பு வைக்கிறதோ இதை வச்சு செய்யறதோ விவசாயி இருக்கக்கூடாதுங்க. நல்ல திலகார்த்தமான விவசாயியா இருக்கணும். அந்த விவசாயி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும். என்னுடைய ஆசை என்னன்னா, நம்ம ஒரு கிராமத்துக்குள்ள நுழையிறோம்னு வச்சுங்க, நல்ல நிறைய தென்னை மரம் இருக்கணும். அதுக்கு நடுவுல சின்ன சின்ன வீடுகள், அந்த வீட்டை சுத்தி மாடுகள், மாட்டுக்கு பக்கத்துல ஆடுகள், அப்புறம் கோழிகள், அப்புறம் வந்து நல்ல அந்த மண் வாசனை வரக்கூடிய நிலங்கள், அதுல வரக்கூடிய தானியங்கள், அந்த தானியத்திலிருந்து அந்த வீட்டு வாசல்ல இருந்து உட்கார்ந்து சாப்பிடணும்.
அந்த நிகழ்வை நான் நினைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. அது கூடிய சீக்கிரத்துல நடக்கும். நானாச்சும் அது நினைப்பேன் நடக்கும், இல்லைன்னா என்னுடைய மகன் மகள் யாராச்சும் ஒருத்தராச்சு அதை நிறைவேற்றி தருவாங்க நினைக்கிறோம். அதுக்கோசரம் தான் அந்த ஃபார்ம் நாங்க எல்லாரும் போட்டிருக்கோம். அதுல வந்து எங்க ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, அத கொஞ்சம் குடிசையா மாத்தலாம்னு கூட யோசனை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இறைவன் தான் அருள் புரிவார். நிச்சயமா எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறலாம், நிச்சயமே மாறலாம், பயப்பட வேண்டியது இல்லை. சவால் தான், சவாலை சமாளிக்கணும். நிச்சயமா உங்களை ஆசை நிறைவேறும் சார். கண்டிப்பாக ரொம்ப நீங்க காத்திருக்க வேண்டியதில்லை, விரைவில் அது நிறைவேறும் என்ற என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினகர் பாபு ப்ளீஸ். வணக்கம் சார். இப்போ நம்ம வீட்டு மாடி தோட்டத்துல எல்லாம் நிறைய காய்கறி வளர்ப்பாங்க வீட்டு பெண்கள். அவங்க அதுக்கு தேவையான வேலைகள்லாம் அவங்களே செய்வாங்க. அவங்க மனம் வந்து மற்ற டென்ஷன் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும். இது மாதிரி வந்து சார் சொன்னும் போது இந்த மற்ற விவசாயிகளுக்கு பொருள் உதவி அதெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு பொருள் உதவி கிடைக்குது. ஆனால் லேண்டு வேலையில் செய்யும்போது ஒரு வேலையில் ஒரு ஹெல்ப்பு அந்த மாதிரி நம்ம செய்யறதுனால நமக்கும் ஒரு உடற்பயிற்சி மாதிரி இருக்கும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வேணாம், அவர் செய்யற வேலையை நம்ம செய்ய முடியாது. சின்ன சின்ன வேலைகளை நம்ம அவருக்கு உதவிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர்கிட்ட ஒரு காய்கறிகள் வாங்கிட்டு வந்தா அவருக்கும் இந்த வேலையாட்கள் இல்லை அப்படின்றது கொஞ்சம் கம்மியாகும். நமக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரியே இருக்கும், ஒரு மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வெறும் போயிட்டோம் காசு கொடுத்து பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் அப்படி இல்லாம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சின்ன உதவி, ரொம்பலாம் நான் ஏதோ உங்களை வேலை செய்ய சொல்றேன் அப்படி இப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒரு ஹெல்ப் மாதிரி அவருக்கு இருக்கும், நமக்கும் ஒரு உடற்பயிற்சி மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தாழ்மையான கருத்து. நன்றி. நல்ல கருத்துங்க. இதுக்கு என்ன நான் சொல்றேன்னா, நாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலேயே என்னுடைய தமிழ்நாட்டில இருந்து ஒரு 40-50 பேர் ஒன்று இணைச்சு என்னுடைய முகநூல் பக்கம் மூலியமா நினைச்சு அவங்கள வந்து விவசாயினுடைய நிலத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க வீட்டிலேயே தங்க வச்சு அப்ப காலையில அறுவடை பண்றாருன்னா நாங்களும் சேர்ந்து அறுவடை பண்ணோம். அது ஒரு நல்ல அனுபவம். அவர் வந்து இப்ப சின்ன சின்ன பாத்தி கட்டினாருன்னா நாங்களும் 40 பேர் சேர்ந்து அவருக்கு உதவி செஞ்சோம். இந்த மாதிரி வாரம் ஒரு முறை இது மாதிரி ஒரு நண்பர் சென்னையில இருந்து நடத்தினாரு, அவர் மூலியமா இந்த ப்ரோக்ராம் பண்ணோம். ஆனா நீங்க சொன்ன கருத்துக்களும் மிக்க நன்றி, நல்லா இருந்ததுதான். ஆனா இப்ப என்னால அவ்வளவு இப்ப போக முடியல. ஏன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து நிறைய விவசாயிகள் கூப்பிடுறாங்க, வாங்க சார் வாங்கன்னு. வீட்டை விட்டு கிளம்ப முடிய மாட்டேங்குது. அப்ப கொஞ்சம் சுற்றுப்பயணத்துல இப்ப சுற்றுப்பயணத்துல நிறைய கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஓல்டு சுற்றுப்பயணத்துக்கே போறதுக்கு கவனம் செலுத்துறதுனால கொஞ்சம் விவசாயத்துல இருந்து அப்படியே விலகி இருக்கிறேன். நன்றி நன்றி திரு மதுபாலன் சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை இயற்கை விவசாயத்தில் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். இன்றைய தகவல்களை நமக்கு வழங்கிய சிறப்பு விருந்தினர் திரு என் மதுபாலன் அவர்கள். இவர் தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்தவர். தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. பணி நிறைவுக்கு பின்னர் அவர் இயற்கை விவசாயம், மாடித்தோட்டம் போன்ற பணிகளுக்கு ஆலோசனை வழங்கி வருகிறார். அவரே ஒரு விவசாயியாகவும் அனைத்தையும் செய்து வருகிறார். இப்போ வழக்கமாகவே இப்போ ஓய்வு பெற்ற பெரிய அதிகாரிகள் அல்லது பல நிறுவனங்களில் பணிபுரிந்தவங்க எல்லாமே காலம் கடந்தா கூட அந்த பணி நிறைவுக்கு பிறகு விவசாயத்தை நாடி வருகிறார்கள் என்பது ஒரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சோ நிச்சயமாக விவசாயம் ஜெயித்து கொண்டே இருக்கும், ஜெயித்து கொண்டே இருக்கிறது என்ற நிச்சய வாக்குடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக முன்னாள் JDA திரு முத்துமுனியாண்டி சார் மற்றும் தினகர் பாபு அண்ட் திரு சந்தானம், ரகுராம் சந்தானம், திருமதி ஸ்ரீதேவி அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம் சார்.